ஷாக்கு தான் லிட்டரலி. நடக்க வாய்ப்பு இருக்குன்றத தாண்டி இப்படியா, பிகாஸ் அங்கேயும் லவ் மேரேஜ். ஓகே, அரேஞ்ச் மேரேஜ்னா எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல வந்திருக்கலாம் டவுட்ஸ் ஏதாவது. இப்போ என்ன கான்செப்ட்னா, லவ் மேரேஜ்னும் போது ஃபுல் ஃப்ளெட்ஜா உள்ள போயிடுறாங்க எல்லாருமே. நான் பார்த்து கல்யாணம் பண்ண பொண்ணு பையன், நான் பண்ண பீரியட்ல அவங்க இப்படி கிடையாது. சும்மா பண்ணாதீங்க போய் சொல்ல. அரேஞ்ச் மேரேஜ்னா யாரோ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க, வீட்டில் அப்பா அம்மா பார்த்துருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் மூலியமா அலையன்ஸ் வந்திருக்கும், இல்லை மேட்ரிமோனியில் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது பேஸ் பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலை கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருப்பாங்களோ, அதோட கண்டினியூட்டியாக இது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்க மைண்டில் டு த மேக்ஸ் இப்படி தான் வெடிக்கும். ஆக்சுவலி வர கிளைண்ட்ஸ்க்கு மனசில் ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளும் லவ் மேரேஜ் அப்படின்றதுனால பெருசாக அந்த இடத்துல ஒரு டவுட்ஃபுல்லான விஷயமே வரல. அங்கேயும் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இங்கேயும் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, இது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அவங்களுக்கும் ஜாலி ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை எப்படா நான் வீட்டில் சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த லேடியுமே. இப்போ இவங்கள ஓப்பன் பண்ணோன்னே அவங்களுக்கும் ஜாலி ஆயிடுச்சு. அந்த இடத்துல 2 பசங்களை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 பசங்களை அவங்க கிட்டே விட்டுட்டு, அதான் அவங்க தாய்மாமா பையன் கிட்டே, தாத்தா பாட்டி ஹஸ்பண்ட் கிட்டே விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க.